என்னுடைய கணவருக்கு 54 வயசு. டீ கடை வச்சு நடத்திட்டு வந்தாரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி டூ வீலர்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தப்ப விபத்துல சிக்கி காயமடைஞ்ச அவரை நாங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனோம். ஆனா அவரை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் மூளைச்சாவு அடைஞ்சிட்டுதா சொன்னாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் வாழ்நாள் முழுதும் படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம்னு சொன்னாங்க. உடல் உறுப்பு தானம் தந்தா மற்றவர்களோட வடிவில் என்னுடைய கணவர் உயிர் வாழ்வார்னு நினைச்சோம். முதல்ல கொஞ்சம் யோசிச்சோம், அப்புறம் அதுதான் சரின்னு பட்டுச்சு. என் கணவரோட 6 உடல் உறுப்புகள் தானமாக கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் உடல் உறுப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருந்த நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனை மூலம் அனுப்பி வச்சோம். தானமாக கொடுத்த உடல் உறுப்புகள் மூலம் என் கணவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு, அவர் சாக்கலன்னு விபத்துல கணவரை பறிகொடுத்த பெண் ஒருத்தர் நிகழ்ச்சியா சொல்லியிருக்கிறாங்க. உடல் உறுப்பு தானத்தோட முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்ததன் விளைவா உறுப்பு தானத்துல தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. கடந்த 6 மாசத்துல மட்டும் 129 பேரால 725 பேர் மறுவாழ்வு பெற்றிருக்கிறாங்க. 6 மாசத்துல 37 இதயம், 200க்கும் அதிகமான சிறுநீரகம், 192 கருவிழிகள், 110 கல்லீரல்னு 13 வகையிலான உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு அதன் மூலம் 725 பேர் மறுவாழ்வு பெற்றிருப்பதா மாநில உறுப்பு மாற்று ஆணையம் தெரிவிச்சிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் உடல் உறுப்பு தானம் செய்யும் நபர்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மூலம் மேலும் விழிப்புணர்வு ஏற்பட்டதன் விளைவால் தமிழ்நாட்டில் வழக்கத்தை விட உடல் உறுப்பு தானம் செய்பவர்களோட எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சிருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு 268 பேரிடம் பெறப்பட்ட உடல் உறுப்புகள் மூலம் 1500 பேர் மறுவாழ்வு பெற்ற நிலையில இந்த ஆண்டு 6 மாசத்துல 129 பேரிடம் உடல் உறுப்புகள் தானமா பெறப்பட்டிருக்கு. உறுப்பு தானத்தால பலரும் மறுவாழ்வு பெற்றுட்டு வராங்க.